ஆடை இல்ல ஆடை. என்னடா அவன் புதுசாக ஆடையை பற்றி சொல்ல போகிறானே நீங்கள்லாம் பார்க்குறீங்க. ஆமாம், அமலாபாலின் ஆடைன்னு ஒரு படம். இந்த டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அமலாபால் நேக்கட்டாக இருக்க மாதிரி ஸ்டில்ல போட்டு பப்ளிசிட்டி பண்ணிட்டாரு. இதனால என்ன, அவருக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நல்லா ரிலீஸ் ஆகும், ஆடியன்ஸ் வருவான், கலெக்ஷன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பப்ளிசிட்டிக்காக அவர் பண்ணிக்கிட்டாரு. இதை உலகம் பூரா பார்த்துட்டு இன்றைக்கி எல்லாருமே லட்சக்கணக்கான ரசிகர்லாம் பார்த்துட்டு ஆடை ஆடை அமலாபால் ஆடை அப்படின்னு எல்லாருமே பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னால் ஒரு படம் வந்துச்சு, வெந்நீர ஆடைன்னு ஒரு படம். அது சிறிது சார் டைரக்ஷன். ஜெயலலிதா ஃபஸ்ட்டு கதாநாயகி அறிமுகப்படுத்தப்பட்ட படம் சூப்பர் ஹிட்டு. அதில் கிளைமேக்ஸில் என்னென்னா, அவங்க ஒரு விடோ அப்படின்னு சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் சொல்லி அதில் வெந்நீர் ஆடையோட நிற்பாங்க. அதுதான் வெந்நீர் ஆடையுடைய கதை. அமலாபாலுடைய இன்டர்வியூ படித்தேன். ஐயோ, இந்த ஸ்டில்லை போட்டு, ஆபாசமான ஸ்டில்லை போட்டு எல்லாரும் பார்க்கடிச்சு ஒரு புது படம் ஒன்று புக்காக இருந்துச்சு இந்த அம்மாவுக்கு. விஜய் சேதுபதி ஹீரோ, ஜெகநாதன் சாருடைய அசிஸ்டண்ட் டைரக்டர்னு பார்த்துட்டு இந்த ஸ்டில்லை பார்த்ததுமே அந்த டைரக்டர் இந்த பொண்ணே வேண்டாண்டான்னு சொல்லி ஹீரோனியை மாற்றி படம் எடுக்க போகிறேன்னு சொல்லி நியூஸை கொடுத்துட்டாரு. பாவம் அந்த அமலாபால் ரொம்ப அழுது ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஐயா விஜய் சேதுபதி சார், நான் ஒன்றும் பண்ணல சார், நான் கதைக்காக பண்ணியிருக்கேன் சார், எனக்கு சான்ஸ் கொடுங்க சார். அமலாபால் பாவம் கெஞ்சி கூத்தாடி எனக்கு சான்ஸை கொடுங்க சார்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அமலாபால் நல்ல பொண்ணு. மைனா படத்தில் அறிமுகப்படுத்துனாங்க. அடுத்த படம் பார்த்தா ராட்சசன் இப்போ ஒரு படம், அது கூட ஹிட்டு தான். நல்ல பொண்ணு, நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். ப்ரொடியூசருக்கு கஷ்டம் நஷ்டம்லாம் தெரிஞ்ச பொண்ணு, கஷ்டமே கொடுக்காத ஒரு பொண்ணு தான். பாவம், அதுக்கு உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன பண்ணிட்டாங்க, ஆடை பப்ளிசிட்டிக்காக அதை பண்ணிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் டைரக்டருக்கு என்னென்னா, 3 நாளில் இந்த படம் கலெக்ஷன் ஆகிரும், நமக்கும் போட்ட காசு வந்துடும், ஒரு கேரண்டி இருக்குங்கிறதுக்காக அவங்க இந்த பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னால் சினிமாவில் கிளாமர் படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு படம் பண்ணார், அவள் ஒரு பச்சை குழந்தைன்னு ஒரு படம். அது பார்த்திங்கன்னா சீமா தான் ஹீரோயினி. அது ஆம்பளை சட்டையை மட்டும் போட்டு கீழே ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு பப்ளிசிட்டி. அந்த படமும் ஹிட்டு தான். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் கூட மன்மத லீலைன்னு ஒரு கிளாமர் படம் எடுத்தார். இந்த கிளாமர் படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி குப்தையான்னு ஒரு இங்கிலீஷ் படம், அதை தமிழில் டப் பண்ணி எல்லா லாங்குவேஜையும் டப்பிங் பண்ணி குழந்தை எப்படி பிறக்குதுங்கிறத வச்சு படமாக எடுத்து காமிச்சான். அது கிட்டத்தட்ட 300 நாள் 400 நாள் சூப்பர் ஹிட்டு. கலைஞர் சாருடைய கதையில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அண்டர் கிரவுண்ட் செக்ஸ் இருக்கும். பராசக்தி, மறக்க முடியுமா, பூமாலை, திரும்பிப்பார், இந்த மாதிரி கதையெல்லாம் அண்டர் கிரவுண்டில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தி, வாழையடி வாழை, எல்லா படத்துலையுமே அந்த செக்ஸுங்கிறது இருக்க தான் செய்யும். செக்ஸ் வேணும், கிளாமர் வேணும், அதை கொஞ்சம் எக்ஸ்போசிங் இருக்கும், இருந்தால் ரசிகர்களும் ஏற்றுக்குவாங்க. அதுவும் உண்மை தான். இருட்டறையில் முரட்டு குத்து அப்படின்னு ஒரு படம், அது என்னடான்னா ஒரு பச்சையான ஒரு வல்கரான படம். இந்த மாதிரி படங்களையெல்லாம் தமிழ் சமுதாயம்லாம் ஏற்றுக்கவே கூடாது. அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு படம், அதை பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அலியா நடிச்சிருந்தார். அதில் ரொம்ப போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ரொம்ப வல்கராலாம் எடுத்திருப்பாங்க. ஐயோ, இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்கணும். கிளாமர் வேணும், செக்ஸ் வேணும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இதய கன்னி படத்தில் எம்ஜிஆர் ராதா சொல்லிஜாமா ஒரு சாங்கு, இதலேன்னு ஒரு பாட்டு, ரொம்ப கிளாமராக இருக்கும். அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி டீல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. அதை ஆண்களும் பெண்களுமே ரசித்தாங்க. அந்த படமும் சூப்பர் ஹிட்டு. ஆனால் அதே நேரத்தில் சிவாஜி சட்டை இந்த ஜனங்கள் அது குறிப்பாக பெண்கள் கிளாமர் எதிர்பார்க்கவே இல்லை. சிவகாமியின் செல்வன் ஒரு படம், அதில் சிவாஜி சாருக்கும் வாணிஸ்வரிக்கும் ஒரு பாட்டு, அதாவது இந்தியில் அது ஆராதனான்னு ஒரு படம், அதை ரீமேக் பண்ணாங்க. அதில் ரூப்பு தரா மஸ்தானான்னு ஒரு பாட்டு, அதை இங்கேருந்து விஸ்வநாதன் சார் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. டைரக்டர் சி.வி. ராஜேந்திரன் சார் தான் அந்த படத்துக்கு டைரக்டர். அவர் ஒரே ஷாட்டில் அந்த ஒரு பாட்டு எடுத்தார், ஒரே ஷாட்டில் பிரமாதமாக எடுத்திருப்பார். ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, அது கிளாமர் கொஞ்சம் எக்ஸ்போசிங் இஸ் ஓவர். இது லேடிஸ்லாம் அந்த ஒரு பாட்டுக்காகவே இந்த படமே ஓடல. இது நான் டைரக்டர்கிட்டே அவர்கிட்ட சொன்னேன். அதனால் தமிழ் சினிமாவில் கிளாமர் இருக்கணும், செக்ஸும் இருக்கணும், அது அண்டர் கிரவுண்டில் இருக்கணும், ஆண்களும் பெண்களும் ரசிக்கும்படியாக படம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் படங்கள் ஓடும். அதனால் தமிழ் சினிமாவில் கிளாமர் படங்கள் வர வேண்டும், வரவேற்க வேண்டும். அதில் கொஞ்சம் செக்ஸும் இருக்க வேண்டும், அது அண்டர் கிரவுண்டில் இருக்க வேண்டும். ஆனால் ஆடை என்ன கதை என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அன்றைக்கி அரங்கேற்றத்தில் பிரமிளாவை படுக்க வச்சு மேலே எல்லாம் பணத்தை போட்டு ஒரு ஃபேனை வச்சு ஓடுற மாதிரிலாம் ஷார்ட்லாம் எடுத்திருந்தார். அது பெரிய பப்ளிசிட்டி தான், நல்லது தான். ஆனால் அந்த படம் ஓடுறதுக்காக நானும் இறைவனிடம் வேண்டுகிறேன். உங்களை நான் அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கிறேன்.